குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.5ல 7th சம். இப்போ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசன் அதாவது வந்துட்டு வீடு கட்டுறவர் பார்த்தீங்கன்னா அந்த x² + 6x + 8ன்றது அந்த ரூமுடைய எக்ஸ்பிரஷனாக வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ரூம்னா நமக்கு நீளம் அகலம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ளோருடைய ஏரியாவை இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு லென்த்ன்றது என்னவா வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா x+4, அதாவது அந்த ரூமுடைய நீளம் பார்த்தீங்கன்னா x+4. என்ன கேட்குறாங்கன்னா விட்த் அகலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ லென்த் ஆஃப் தி ரூம், அந்த அறையுடைய நீளம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது ஏரியா கொடுத்துருக்குறாங்க, பரப்பளவு, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த நீளம் அகலம் அதாவது பிரெத்துன்னு சொல்லலாம், விட்த்துன்னு சொல்லலாம். அப்போ அது என்ன கான்செப்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கான்செப்டில் வரும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா. லென்த்ன்றது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுறோம். பிரெத்து தெரியாது, அதாவது அகலம் தெரியாதுன்றதுனால, விட்த்து தெரியாதுன்றதுனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டு ஹோல் டிவைடட் பை இந்த இதுக்கும் நடுவில் என்ன ஆப்ரேஷன், அதாவது என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போகும்போது என்னவா மாறும்னா டிவிஷனாக மாறும். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x+4ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு எந்த கால்குலேஷனும் கிடையாது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறதுனால, இருபடி சமன்பாடாக இருக்கிறதுனால x² டேர்ம் x டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் பிரியறதுனால இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், காரணிப்படுத்த போகிறோம். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய டேர்ம் என்னவோ அதை பக்கத்தில் இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த சிம்பிள் எடுத்து போடுங்க. பாசிட்டிவ்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ எதை பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8ஐ தான் பிரிக்கணும். ஸோ 8 எந்த ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 1 டேபிள் இருந்தே போங்களேன். அது அந்த ரெண்டு நம்பரை நான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பரை கரெக்டாக சூஸ் பண்ணி போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 2s are 8. ஸோ 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 வருது. அதே 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த ஆன்சரும் சூட் ஆகிற மாதிரி வந்துருச்சுன்னா, சிம்பிள் எல்லாமே கிளியராக வரும்போது நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. இப்போ கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினுக்கு பக்கத்தில் என்ன, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். எதுவுமே நம்பர் இல்லைன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது எப்போவுமே முதல்ல என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு கொஸ்டின் எதில் இருக்குது, எக்ஸில் இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே ஜஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி ஃபேக்டராக, அதாவது காரணியாக எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × x is x. மேலே எதுவும் சிம்பிள் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா +4ன்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்டூ எப்போவுமே இந்த மாதிரி ஃபேக்டராக எடுத்து எழுதும்போது மல்டிப்ளிகேஷனில் தான் நீங்கள் போடணுமே தவிர நடுவில் கமாவோ இல்லை ஃபுல் ஸ்டாப்போ இல்லை வேறு எந்த இதுவுமே வரக்கூடாது. ஓகேங்களா? 1 × x என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா x +2 ஹோல் டிவைடட் பை x+4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே x+4ம் கீழே x+4ம் கேன்சல். அப்போ மீதி என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x+2. ஸோ அப்போது அந்த ரூமுடைய அகலம் விட்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா x+2. உங்களுக்கு அலகுகள் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூனிட்ஸ் மீட்டரில் கொடுத்தாங்கன்னா x+2 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருங்க. ஸோ இதுதான் இந்த சமோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சமோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.